நான் சந்தித்த சாது சன்னியாசிகளில் ஒரு சன்னியாசி என்கிட்ட சொல்லியிருந்தார், நாம் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையினுடைய முடிவு அப்படிங்கிறது இந்த முக்தியை தேடுதல் தான் அப்படின்னு சொன்னார். இந்த முக்தி அடைவதற்கான பல பல வழிகள் இருக்குப்பா அப்படின்னாரு. அதில் சுலபமான வழியும் இருக்குது அப்படின்னாரு. அதை அவர் சொன்னதை இந்த வீடியோவின் வாயிலாக பதிவிறக்கம் பண்ணுறேன். அதோடு அவர் சொன்னார், நாம் எல்லாம் கோயில்களுக்கு போகிறோம், தெய்வங்களை தரிசனம் பண்ணுறோம். இந்த தெய்வங்கள் எல்லாம் இயற்கை எழிலோடும் விலங்குகளோடும் அழகாகவும் கம்பீரமாகவும் நமக்கு காட்சி தர்றாங்க. சில தெய்வங்கள் கைகளிலே ஆயுதங்களோடு காட்சி தர்றாங்க. சில தெய்வங்கள் கழுத்தினிலே மண்டை ஓட்டு மாலையோடும் காலிலே அரக்கணையை மிதித்தபடியும் இந்த சுடுகாட்டு காளியாகவும் சுடுகாட்டு பித்தனாகவும் நமக்கு காட்சி தர்றாங்க. சில தெய்வங்கள் பூக்களோடு காட்சி தர்றாங்க. சில தெய்வங்கள் இசை கருவிகளோடும் ஆடுதல் பாடுதலோடு நமக்கு காட்சி தர்றாங்க. இப்படியெல்லாம் இவங்கெல்லாம் காட்சி தந்து நமக்கு தரிசனம் தந்து நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்கள், என்ன உணர்த்துகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். அதையும் இந்த வீடியோவின் வாயிலாக பதிவிறக்கம் பண்ணுறேன். இந்த தெய்வங்கள் இயற்கை எழிலோடும் விலங்குகளோடும் அழகாகவும் கம்பீரமாகவும் காட்சி தந்து தரிசனம் தந்து நமக்கு சொல்லுவது என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னார். இந்த பிரபஞ்சம், இயற்கை, உயிரினம் எல்லாமே நான் தான். எல்லாவற்றிலுமே நான் தான் வாசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த பிரபஞ்சம், இயற்கை, உயிரினம் இவைகளை நீ நேசி, அன்பு செலுத்து, கருணை செலுத்து. இந்த உதவு கொடுத்து உதவு அப்படின்னு சொன்னார். இவைகளை நீ நேசித்தால், அன்பு செலுத்தினால், கருணை காட்டினால், கொடுத்து உதவினால் அவைகளும் உனக்கு உன் மேலே நேசங்கத்தை கொட்டும், அன்பை கொட்டும், கருணையை கொட்டும், கொடுத்து உதவும் அப்படின்னு சொன்னார். நீ அவைகளுக்கு இன்பத்தை கொடுத்த அப்படின்னு சொன்னால் அவைகள் உனக்கு இன்பங்களாய் கொடுக்கும். அவைகள் கொடுக்கக்கூடிய இன்பங்களால் நீ சூழப்படுவாய். அந்த இன்பங்கள் சூழ்ந்த உனது வாழ்க்கை பயணத்திலே அந்த இன்பமான பயணம், உனது வாழ்க்கை பயணம் கம்பீரமாகவும் அழகாகவும் அமையும் அப்படின்னு தான் அவங்க உணர்த்துறாங்கப்பா. அதாவது நீ இந்த நேசித்தல், அன்பு செலுத்துதல், கருணை காட்டுதல், கொடுத்து உதவுதல், இதன் மூலமாக நீ இவைகளையெல்லாம் செய்து இவைகளையெல்லாம் நீ கடைபிடித்து முக்தி பெறு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமேல் அவர் சொன்னார், இந்த தெய்வங்கள் ஆயுதங்களோடு காட்சி தந்து நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னார். இந்த இயற்கை, பிரபஞ்சம், உயிரினம் எல்லாமே நான் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயற்கைக்கு, பிரபஞ்சத்துக்கு, உயிரினத்துக்கு துன்பங்கள், துயரங்களையும் நாசத்தையும் நீ கொடுத்த அப்படின்னு சொன்னால் இவைகள் உனக்கு இந்த துன்பங்களையும் துயரங்களையும் நாசங்களையும் கொடுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில், உனது வாழ்க்கை பயணத்தில் துன்பங்கள், துயரங்கள், நாசங்களாக இருக்கும்பா. இவைகள் தான் சூழ்ந்துக்கும். இந்த சூழலில் தான் நீ வாழுவ. ஒருவனுக்கு நீ நாசத்தை தந்துவிட்டு, ஒருவனுக்கு நீ துன்பத்தை தந்துவிட்டு, ஒருவனுக்கு நீ துயரத்தை தந்துவிட்டு நீ மட்டும் எப்படி இன்பமாக இருக்க முடியும்? நீயும் நாசமாகி விடுவாய், துன்பப்படுவாய், துயரப்படுவாய். அதனால் நீ யார் ஒருவருக்கும்
எந்த ஒன்றிற்கும் இந்த பிரபஞ்சம், இயற்கை, உயிரினம் இவைகளுக்கை துன்புறுத்தாமல், துயரப்படுத்தாமல், நாசப்படுத்தாமல் நன்மை செய்து வாழு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னார் அந்த சாது. அதுக்கப்புறமேல் அவர் சொன்னார், இந்த தெய்வங்கள் மண்டை ஒட்டு மாலையோடும் அரக்கனை காலில் மிதித்தபடியும் இந்த சுடுகாட்டுகளிலும் காட்சி தந்து நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னார். இந்த இயற்கை, உயிரினம், பிரபஞ்சம் எல்லாமே நான் தான்பா. அவற்றினிலே வாசம் செய்கின்றவனும் நான் தான். இவைகளுக்கு நீ அழிவை ஏற்படுத்தினால் இவைகள் உனக்கு அழிவுகளை ஏற்படுத்தும், உன்னை அழித்துவிடும். ஒன்றை நீ அழித்தால் மற்றொன்று உன்னை அழிக்கும். உனது வாழ்க்கை மயானமாக போயிடும்பா அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த பிரபஞ்சம், இயற்கை, உயிரினத்தை நீ அழித்தால் நான் அழிந்து விடுவேன். நான் அழிந்தால் நீயும் அழிஞ்சிடுவ. உனக்குள்ள நான் இருக்கின்றேன், எனக்குள் நீ இருக்கின்ற, நாம் 2 பேருமே அழிந்து விட்டால் இந்த பிரபஞ்சம், இயற்கை, உயிரினம் எதுவுமே இருக்காது, மயானமாக போயிடும் வாழ்க்கை. எங்கு நமது வாழ்க்கை ஆரம்பித்ததோ அதே சூனியத்தில் கொண்டு போய் முடிஞ்சிரும்பா. அதனால் அழிவை ஏற்படுத்தாதே, நீ அழிந்து விடுவாய் அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறாங்க. யார் ஒன்றுக்கும் ஏதொன்றுக்கும் அழிவை ஏற்படுத்தாமல் வாழ்ந்து நீ முக்தி பெறு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறமேல் அவர் சொன்னார், இந்த தெய்வங்கள் பூக்களோடு காட்சி தந்து நமக்கு உணர்த்துவது என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னார். இந்த பிரபஞ்சம், இயற்கை, உயிரினம் எல்லாமே நான் தான். இந்த பிரபஞ்சத்திலே ஒன்று, ஐம்பூதங்களிலே ஒன்றான இது காற்று. இந்த இயற்கையிலே ஒன்றானது இந்த பூக்கள். இந்த உயிரினத்திலே ஒன்றானதுதான் இந்த பூச்சிகள். இந்த பூவானது தன் மீது படும் காற்றிற்கு வாசனையை அள்ளி தருகிறது. எந்த ஒரு பிரதிபலிப்பும் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தந்து உதவுது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவை தந்து மகிழ்கிறது, இன்பம் அடைகிறது. அதே பூ தன் மீது அமரும் பூச்சிக்கு மதுவை தந்துவிட்டு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மதுவை தருது. மதுவை தந்துவிட்டு இன்பம் அடைகின்றது. அதனால்தான் இந்த மாதிரி பிறருக்காக வாழ்தலில், பிறருக்காக வாழ்ந்து முக்தி அடைகிறது. இறைவனின் காலடிகளிலும், இறைவனுடைய கழுத்திலும் மாலையாகவும், அவர்கள் கைகளிலும் பூக்களாகவும் இருந்து முக்தி வருதுப்பா. அதுபோல பிறருக்காக வாழ்ந்து எந்த பிரதிபலனும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்து நீயும் இந்த பூவை போல முக்தி பெறு அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னார், இந்த தெய்வங்கள் இசை கருவிகளோடும் ஆடலோடும் பாடலோடும் தந்து நமக்கு உணர்த்துவது என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னார். இந்த தெய்வங்கள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னார். இந்த நேசித்தல், அன்பு செலுத்துதல், கருணை காட்டுதல், கொடுத்து உதவுதல், இந்த நாசம் செய்யாமல் நன்மை செய்து வாழுதல், இந்த அழிவை ஏற்படுத்தாமல் வாழ்ந்து முக்தி வருதல் அப்படின்னு பல வழிகள் இருக்குது. இந்த வழிகளிலெல்லாம் மிகவும் சிறந்தது, மிகவும் எளிமையான வழி எதுனா அப்படின்னு சொன்னால் இந்த இசைத்தல், ஆடுதல், பாடுதல் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கப்பா அப்படின்னு. யார் ஒருவன் இசைக்கின்றானோ
பாடுகின்றானோ ஆடுகின்றானோ அவன் இன்பம் அடைகின்றான். பிறருக்கு இந்த மனதை புண்படுத்தாமல், துயரப்படுத்தாமல், நாசம் விளைவிக்காமல், இந்த அழிவை ஏற்படுத்தாமல் வாழ்ந்து இன்பம் அடைகின்றான். ஒருவன் இசைப்பதால், ஆடுவதால், பாடுவதால் மற்றொருவர்களுக்கு துன்பமோ துயரமோ இந்த நாசமோ அழிவோ ஏற்படாது. யாருக்கும் இதெல்லாம் இல்லாமல், இந்த துன்பத்தை தராமல், துயரத்தை தராமல், நாசத்தை விளைவிக்காமல், அழிவை ஏற்படுத்தாமல் வாழ்ந்து இன்பம் அடைகின்றான். ஒருவன் இசைப்பதால், ஆடுவதால், பாடுவதால் அவன் இன்பம் அடைகின்றான். அந்த இன்பம் அவனுக்கே சொந்தமானது. அந்த இசைத்தல், ஆடுதல், பாடுதலை கேட்பவனுக்கு அல்ல. அந்த இன்பமானது அவனுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு சொல்கிறார். இந்த கேட்குறவங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுப்பா, அவங்க மனசு துன்பப்படாது, துயரப்படாது, அவங்க மனதில் எந்த ஒரு நாசத்தையும் விளைவிக்காது, எந்த ஒரு அழிவையும் ஏற்படுத்தாது. அதுதான் அவர்களுடைய பலன். இவன் ஆடுவதால், பாடுவதால், இசைப்பதால் அதனுடைய இன்பம் என்பது அந்த பாடுபவனுக்கு, ஆடுபவனுக்கு, இசைப்பவனுக்கு மட்டும்தான் வந்து சேரும். அவனுக்கு மட்டும்தான் சொந்தமாகும். இந்த இன்பத்தை பெற்று அவன் எளிமையாக முக்தி அடையலாம் அப்படின்னு சொன்னார். இது மிக மிகவும் எளிமையான வழிப்பா அப்படின்னாரு. இந்த இசைத்தல், ஆடுதல், பாடுதல் இதையெல்லாம் உணர்ந்தவர்கள் தான் இந்த ஞானிகள், மகான்கள், ரிஷிகள், யோகிகள். இவங்க எல்லாத்துக்கும் தெரியும். சாதுகள், சன்னியாசிகள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இசைத்தல், ஆடுதல், பாடுதல் என்பது எளிமையாக முக்தியை பெற்று தரும் அப்படின்னு. அதனால தான் அவங்க பயணம் படுற எல்லா இடத்துக்கும் அவர்கள் இந்த இசை கருவிகளோடு பயணிப்பார்கள். இசைத்தபடி, ஆடியபடி, பாடியபடி போவாங்க. அவர்கள் இருக்கும் இடங்களிலே இந்த பஜனைகள், கீர்த்தனைகள் அப்படின்னு அமக்களமாக இருப்பார்கள். அப்படி அவர்கள் இசைப்பதால், ஆடுவதால், பாடுவதால் அவர்களுக்கு இன்பம் உண்டாகும். அந்த இன்பம் அவர்களுக்கு முக்தியை பெற்றுத்தரும். அந்த பஜனையையும், அந்த ஆராதனையும், கீர்த்தனையும் கேட்பவர்களுக்கு அல்ல. கேட்பவர்கள் மனது துன்பப்படாது, துயரப்படாது, நாசப்படாது, அழியாது. அது அவர்களுடைய இது அப்படின்னு சொன்னார். இதைத்தான் ஈஸியாக சொல்லியிருக்கிறாங்கப்பா அப்படின்னு ஒரு பாட்டில் அப்படின்னு சொன்னார். இந்த நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாளொரு பொழுதுமாக பியவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை தெருவினிலே கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னு ஒரு பாட்டு வரும்பா அப்படின்னார். அந்த பாட்டு அதை தான் சொல்கிறது. ஒரு ஆண்டியானவன் சிவனை வேண்டி தவம் இருக்கின்றான். சிவன் அவன் முன்னாடி வந்து என்ன வேணும்னு கேட்கிறாரு. அதற்கு சிவனிடம் இவன் கேட்கின்றான், எளிமையான முறையிலே முக்தி பெறும் ரகசியத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு. அவரும் சொல்கிறார், அட இதைத்தானடா, இதாடா, இந்த வாங்கிக்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இந்த இசைத்தல், ஆடுதல், பாடுதல் தான்டா எளிமையான வழியிலே முக்தியை பெற்று தரும் அப்படின்னு. அந்த ரகசியத்தை பெற்று வந்தவன் அந்த ரகசியத்தை ஆடியபடி, பாடியபடி தெருவினிலே வருபவர்கள் முன்னாடி போட்டு உடைத்தான் அந்த ரகசியத்தை. இந்த ஆடுதல், பாடுதல், இசைதல் தான் உனக்கு இந்த முக்தியை பெற்றுத்தரும் சுலபமான வழிடா. நீ ஆடு, பாடு, சந்தோஷமாக இசைச்சுக்கிட்டே இருடா அப்படின்னு தான் அவன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னார். அந்த பாடலை சொல்லுதுப்பா. எல்லாருக்கும் தெரியும். நாம் இதெல்லாம் தெரியாமல் கூட நாம் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இசைத்து கொண்டும் இருக்கின்றோம். எவன் ஒருவன் இசைக்கின்றானோ, ஆடுகின்றானோ, பாடுகின்றானோ அவன் எளிமையான வழியிலே யாருக்கும் நாசத்தை ஏற்படுத்தாமல், துன்புறுத்தாமல், துயரப்படுத்தாமல், அழிவில்லாமல் அவன் முக்தி பெறுவான், இன்பம் அடைந்து முக்தி பெறுவான் அப்படின்னு சாது சொன்னார். இந்த இசைத்தல், ஆடுதல், பாடுதல் எளிமையாக முக்தியை தரும்பா. இதைத்தாப்பா எல்லா தெய்வங்களும் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார்.
இதோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மற்றொன்றை அடுத்த வீடியோவிலே காணலாம். நன்றி.